ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 2ல் இருக்கக்கூடிய பாட பின்பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். அதில் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு 5-6 பயிற்சிகளை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு 6 பயிற்சிகளை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் நாம் எடுத்துருக்க பயிற்சி பாருங்கள். கவிதையை நிறைவு செய்க அப்படிங்கிற பயிற்சியிலேருந்து இன்றைக்கி தொடர்ந்து இந்த இயலை இன்றைக்கி முடித்து எத்தனை பயிற்சிகள் இருக்குதோ அதை முடிச்சுக்கலாம். சரிங்களா? கவிதையை நிறைவு செய்க அப்படிங்கிற பயிற்சி முதலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பயிற்சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவிதை கொடுத்துருக்காங்க. 4 வரிகளில் கவிதை கொடுத்துருக்காங்க. மீதி 2 வரியில் இருக்கக்கூடிய கவிதையை நாம் தான் நிறைவு செய்யணும். சரிங்களா? எல்லாம் தரும் கல்வி, வாழ்வில் ஏற்றம் தரும் கல்வி, கற்றார் நிலை உயர்த்தும், அறிவில் ஏற்றம் தரும் கல்வி அப்படிங்கிறது அந்த கவிதையை கொடுத்துருக்காங்க. நாம் என்ன பண்ணணும், இதை நிறைவு செய்யணும். ஸோ இது நிறைவு செய்யணும். இதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், ஒரு வரிகளை எடுத்து முடிவுபடுத்திடலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன வரிகள் போடலாம் அப்படின்னா, சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து ஏற்றம் தரும் கல்வி அப்படின்னு முடிச்சுக்கலாம். சரிங்களா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து. சரிங்களா? இந்த சிறப்பு சேர்த்து அப்படிங்கிறது இந்த லைன்லேயே தான் தொடர்ந்து வரும். இந்த வரிசையிலே தொடர்ந்து எழுதிக்கிங்க. நான் இடம்பத்துலேயும் கீழே எழுதுகிறேன். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி எழுதிடாதீங்க. சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து ஏற்றம் தரும் கல்வி. இந்த லைன் இருக்குதுங்களா, இந்த கடைசியாக நம்ம கொடுத்துருக்க லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த வரிசையை அப்படியே கீழே எழுதிக்கணும். 2வது வரிசையில் ஏற்றம் தரும் கல்வி அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. சரிங்களா? நான் முதல் வரி எழுதும்போது இடம்பத்திலின்னு கீழே எழுதுனேன். நீங்கள் ஒரே வரியில் எழுதிடுங்க. சரிங்களா? ஏற்றம் தரும் கல்வி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து ஏற்றம் தரும் கல்வி அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த கவிதைக்கு இதுதான் எழுதணுமா அப்படின்னா அது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி பொருத்தமான வரிகள் தெரிஞ்சாலும், இந்த வரிகள் எழுதுனா சரியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதே வரிகளை எடுத்து எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச வரிகள் பிழை இல்லாமல் எழுதுங்க. சரிங்களா? நான் சொன்ன வரிகளை தான் சொல்லி எழுதி அந்த கவிதையை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச வரிகள் நல்லா இருந்துச்சு, இது போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்த பயிற்சி பாருங்கள். மீன் பிடிப்போம் பார்க்கலாமா? மீன் பிடிப்போம் வாங்க. மீன் எப்படி பிடிக்கலாம்? கொக்கு இருக்குது, அந்த கொக்கு போய் மீனை பிடிக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி பிடிக்காதுன்னு பாருங்கள். கொக்குக்கு ஏற்ற மீன்களை பிடித்து கூடையில் போடுங்க. அதாவது ஒரே ஒரு சொல், 3 கொக்கு இருக்குது. அந்த 3 கொக்குக்கும் 3 வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொக்குக்கு நெருப்பு, 2வது கொக்குக்கு கதிரவன், 3வது கொக்குக்கு சந்திரன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முதல் கொக்குக்கு என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம். சரிங்களா? நெருப்பு அப்படின்னு இருக்கு. நெருப்பு அப்படின்னா அதுக்கு வேறு எப்படிலாம் அந்த நெருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாம். இப்போ நெருப்பு எரியுதுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த நெருப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறத எழுதலாம். அப்போது நெருப்புன்னா என்ன சொல்லலாம் பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளாக படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு அனல் அப்படின்னு சொல்லலாங்களா? சொல்லலாம். அனல்னா நெருப்பு. சரிங்களா? கனல் அப்படின்னாலும் நெருப்பு தான். சரிங்களா? நிறைய கனலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துன்னா ஐயோ அனல் அடிக்குதே மேலே அப்படிம்போம். அதே மாதிரி தணல் அப்படின்னா என்னதுன்னா அந்த நெருப்பு தணல். இப்போ நம்ம சாம்பிராணி போடுறதுக்கெலாம் வீட்டில் சாமிக்கு மட்டும்னா சாம்பிராணி போடுறதுக்கெலாம் நெருப்பு கட்டி எடுத்துகிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த நெருப்பு கட்டியே தணல்னு சொல்லலாம். சரிங்களா? கனலில் நிறைய நெருப்பு எரியுது. தீனா நமக்கு பொதுவாகவே தெரியும், தீ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ நெருப்புக்கு பொருத்தமான வார்த்தைகள் என்ன? அனல், கனல், அடுத்து தணல், இப்போ தீ. இந்த 4 வார்த்தை எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டாச்சு. சரிங்களா? இது நெருப்பு. அப்போது முதல் கொக்குக்கான மீன்களை பிடிச்சாச்சு. அப்படி தானே இல்லையா? நெருப்பு அப்படிங்கிற கொக்குக்கான மீன்கள் எத்தனை இருக்குது? 4 மீனை பிடிச்சாச்சு. என்னென்ன மீன்? அனல்,
தணல், கனல், தீ. இதுதான் என்னது கொக்குக்கான மீன்கள். சரிங்களா? அதாவது நெருப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கான வேறு சொற்கள் என்னென்னா தீ, அனல், தணல், கனல் அப்படிங்கிற வார்த்தைகள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கதிரவன் அப்படின்னு இருக்குது. கதிரவனுக்கு என்னென்னலாம் சொல்லலாம்? கதிரவன் அப்படின்னா என்ன அப்படின்னா பகலவன், ஆதவன், சூரியன், ஆதவன், பரிதி. தணல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழேயே பரிதின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போது இரண்டாவதாக இருக்கக்கூடிய கொக்குக்கு எந்தெந்த மீன்கள் செட் ஆகும்? பகலவன், ஆதவன், பரிதி, சூரியன். அப்போது கதிரவன் அப்படிங்கிற கொக்குக்கு எத்தனை மீன்கள் கிடைச்சிருக்கு? 4 மீன்கள். என்னென்ன மீன்கள்? பகலவன், ஆதவன், பரிதி, சூரியன் அப்படிங்கிற மீன்கள் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ கதிரவன் அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு 4 வகையான வார்த்தைகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே கீழே எழுதணும். டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்து சந்திரன். சந்திரனுக்கான வார்த்தைகள் எடுப்போம். நிலா, நிலா எடுக்கலாம். அடுத்து மதி, அடுத்து திங்கள், அடுத்து அம்புலி. சந்திரன் அப்படின்னு என்னது? அம்புலி அப்படின்னு சொல்லலாம், நிலா அப்படின்னு சொல்லலாம், மதி அப்படின்னு சொல்லலாம், திங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது சந்திரன் அப்படிங்கிறக்கான கொக்குக்கு 4 மீன்கள் கிடச்சிருக்கா? என்ன மீன்கள்? அம்புலி, நிலா, மதி, திங்கள். சரிங்களா? ஸோ அப்போ சந்திரன் அப்படின்னா என்னென்ன பொருள்? அம்புலின்னு சொல்லலாம், நிலா அப்படின்னு சொல்லலாம், திங்கள், மதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுதான் என்னது? கொக்குக்கான மீன்கள். சரிங்களா? நெருப்பு, கதிரவன், சந்திரன் அப்படிங்கிற கொக்குக்கான மீன்களை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சி கீழே எழுதுங்க ஆன்சர். சரிங்களா? எங்கே எழுதணும்? இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த டேஷில் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அடுத்த பயிற்சி போகலாங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த பயிற்சிக்கு போகலாம். பாருங்கள். இப்போது ஏணி வரிசையில் நாம் வார்த்தைகள் எழுதணும். அதாவது சொல்லின் இறுதியில் ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்ல கடைசி எழுத்து இருக்குது. சரிங்களா? கடைசி எழுத்து முடியும் எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு முடிகிற எழுத்து என்ன எழுத்து, அந்த எழுத்தில் வேறொரு வார்த்தையை கண்டுபிடிச்சி இன்னொரு வார்த்தையை எழுதணும். சரிங்களா? எழுத்தாக கொண்டு அமையும் மற்றொரு சொல்லை எழுதி சொல்லேணி அமைக்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எப்படி கொடுத்துருக்காங்க? விளக்கு. விளக்குக்கு கடைசி வார்த்தை என்னது? கூ. கூவில் அடுத்த வார்த்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாரு, குருவி. அடுத்து குருவி வார்த்தைக்கு கடைசி எழுத்து என்ன? வி. அப்போ அடுத்த வார்த்தை என்னது? வித்து. சரிங்களா? வித்தும்ப கடைசி வார்த்தை எழுத்து என்ன? தூ. அப்போ அடுத்தது தூங்கிற எழுத்தை வச்சு வார்த்தை எழுதணும். துளசி. சரிங்களா? துளசிங்கிற வார்த்தையில் கடைசி எழுத்து என்ன? சி. அப்போ சிங்கிற எழுத்து வச்சு நம்ம வார்த்தை எழுதணும். சிறகு. சரிங்களா? அதே மாதிரி கூ, கும்மி, மீ, மிளகு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை எழுதணும். ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு வார்த்தையை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ அம்மின்னு இருக்குது. அம்மி, மீ. மீ வச்சு வார்த்தை எழுதுங்க. மிதி. சரிங்களா? மிதி. மிதி வண்டி, காலில் போட்டு மிதித்தல் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் மிதி. மிதியில் கடைசி எழுத்து என்ன இருக்குது? தீ இருக்குங்களா? அப்போது தீ இருந்துச்சுன்னா திக்கு. சரிங்களா? திக்கு. மிதி, திக்கு. சரிங்களா? திக்கு அப்படின்னா திக்கு. வார்த்தைகளில் திக்கி பேசுகிறாங்க இல்லையா? அது திக்கு. சரிங்களா? அடுத்து கூ, குரங்கு. குரங்கு அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்து கடைசி வார்த்தை என்னது? கூவே தான் வருது. அப்போ என்ன இங்கே வரும்? குருதி.
குருதினா என்னென்னா ரத்தம். குருதினா என்ன வரும்? ரத்தம். சரிங்களா? அடுத்து வந்து தீயில முடிஞ்சிருக்கா? அப்போ இங்கே என்ன வரும் எழுத்து? திருகு. எழுதலாங்களா? அதே மாதிரி கடைசி வார்த்தை இங்கே என்ன இருக்குது? கூ இருக்கா? அப்போ இங்கே என்ன எழுதலாம்? குத்து. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை முடிக்கிற மாதிரி எழுதணும். அதுவே இங்கே புள்ளி வச்சு எழுத்து கடைசியாக முடிகிற மாதிரி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அந்த புள்ளி வச்சு எழுத்து வச்சு நீங்கள் வார்த்தை எழுத முடியாது. ஸோ அப்போ நம்ம உயிர்மெய் எழுத்து வர மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? கடைசியில் இந்த உயிர்மெய் எழுத்து தீ, கூ, கு, து. ஸோ இந்த மாதிரி கடைசி எழுத்து உயிர்மெய் எழுத்துக்களாக தான் வரணும். மெய் எழுத்துக்களாக எழுதிடாதீங்க. மெய் எழுத்துனா புள்ளி வச்சு எழுத்து முடிகிற மாதிரி எழுதக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா தப்பு. அடுத்த வார்த்தை வந்து எழுத முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி எழுதணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வைகாசி. சி ஆரம்பிக்கிற மாதிரி எழுதணும். சிறப்பு. சிறப்பு எழுதலாம். சிப்பி, சிற்பி அப்படியே எழுதுங்க. சி-இர்-பி, சிற்பி. பீயில் ஆரம்பிக்கிற மாதிரி எழுதணும். பித்து. சரிங்களா? பித்து. உனக்கு என்னடா பித்து பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது மாதிரி பித்து. தூ, துதி. துதினா கடவுளை துதிக்கணும், வழிபாடு செய்தல். துதி. தீயில முடிகிற மாதிரி. அடுத்தது திருப்பு. தீயில முடிகிற மாதிரி. அடுத்தது பூ. பூவில் முடிகிற மாதிரி எடுத்தோம்னா புறவி. புறவினா குதிரை. சரிங்களா? அடுத்து கடைசியாக புறவினா வீல முடியணும். அப்போ என்ன வரும்? விறகு எழுதிக்கலாம். வீணா விறகு. சரிங்களா? வீல வந்து விறகு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், அதாவது கடைசியில் வர்றது வந்து உயிர்மெய் எழுத்துக்களாக தான் முடியணும். தெரியாமல் எது மெய் எழுத்தில் எழுதிடாதீங்க. மெய் எழுத்தில் முடிச்சிங்கன்னா அடுத்த வார்த்தை உங்களால் எழுத முடியாது. சரிங்களா? உயிர்மெய் எழுத்து வர மாதிரி எழுதிங்கன்னா தான் அடுத்தது அந்த எழுத்தை வச்சு நீங்கள் அடுத்த வார்த்தையை நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். நீங்களும் இந்த எழுத்து தான் இப்படி தான் நான் சொன்ன வார்த்தைகளை தான் எழுதணும் அப்படின்ல, நீங்களும் புதுசாக வார்த்தைகளை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எழுதி பாருங்கள். சரிங்களா? நிறைய வார்த்தைகள் நம்ம கற்றுக்கலாம் இதனால. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட் எழுத்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா, அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய எழுத்தை அடுத்த வார்த்தைக்கு முதல் எழுத வைத்து எழுதும்போது நிறைய வார்த்தைகளை நம்ம இதனால் கற்றுக்குறோம். சரிங்களா? அதனால் நான் சொன்ன வார்த்தைகளை மட்டும் அல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக கண்டுபிடிச்சும் எழுதலாம். சரிங்களா? அடுத்தது போகலாங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் வந்து என்ன பண்ணணும், நமக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் நிறைய விலங்குகள், பறவைகள், பூக்கள்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நாம் வந்து வர்ணனை சொற்களாக, அதாவது நம்ம ஒரு கவிதை படித்தோம்னா நமக்கு இனிமையாக இருக்கும், படிக்கணும் அப்படின்னு. அந்த இனிமையை தரக்கூடிய ஒரு சில சொற்களை சேர்த்து அந்த உயிரினங்களோட பெயர்களை எழுதணும். உயிரினங்களுடைய பெயர்களை எழுதணும். சரிங்களா? எழுதலாங்களா? எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க? வண்ண வண்ண மலர்கள் கொடுத்துருக்காங்களா? தாவி ஓடும் முயல் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி நாமளும் எழுதணும். தந்திரம் செய்யும் நரி. நரி வந்து என்ன பண்ணுது? தந்திரம் செஞ்சு எப்படியாவது அந்த முயலை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்போது தந்திரம் செய்யும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எழுதிக்கிங்க. தந்திரம் செய்யும் நரி. தந்திரம் செய்யும் நரி அப்படின்னு எழுதிக்கிங்க. சரிங்களா? அடுத்தது வந்து துள்ளி குதிக்கும் மான். மான் என்ன பண்ணுது? இங்கே வந்து நரி தந்திரம் செஞ்சுது, இங்கே மான் என்ன பண்ணுது? ஓடுது. துள்ளி ஓடும் மான். ரெண்டாவது லைனில் எழுதிக்கிங்க. துள்ளி குதிக்கும் மான். ரெண்டாவது லைனில் எழுதிக்கிங்க. என்னென்னு? துள்ளி குதிக்கும் மான். சரிங்களா? துள்ளி குதிக்கும் மான். ஓகே. அடுத்தது மூணாவது லைனில்
மூணாவது வேறு என்ன எழுதலாம்? பட்டாம்பூச்சிலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன இருக்குது? கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சிகள். கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சிகள் நிறைய இருக்குதுங்களா? அப்போது கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சின்னு எழுதிக்கலாம். வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகள் எழுதிக்கலாம். சிறகடிக்கும் வண்ணத்து பூச்சிகள் அப்படின்னு எழுதலாம். நம்ம வர்ணனை வந்து எப்படி வேணாலும் கொண்டு வரலாம், சரிங்களா? அப்போது கண்ணை கவரும் மூணாவதுல எழுதிக்கிங்க. மூணாவது லைனில் என்ன எழுதணும்? வண்ணத்து பூச்சிகள் எழுதிக்கலாம். கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சிகள். கவரும் வண்ணத்து பூச்சிகள். சரிங்களா? கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சிகள் மூணாவது லைன். அடுத்து நாலாவது வேறு என்ன சென்டென்ஸ் எழுதலாம்? பறவை பறக்குதுங்களா? அப்போது வானில் பறக்கும் பறவை. வானில் பறக்கும் பறவை. சரிங்களா? அடுத்து தாவி ஏறும் குரங்கு. அடுத்து என்ன எழுதலாம்? கடைசியாக எழுதக்கூடியது பூத்து குலுங்கும் மரங்கள் எழுதலாம். மரங்கள்ல என்ன பண்ணுதுங்க? பூத்து குலுங்கும் மரங்கள். மரங்கள்ல என்ன பண்ணுது? அஞ்சாவதுக்கு வந்து பூத்து குலுங்கும் மரங்கள் அப்படி எழுதலாம். சரிங்களா? பூத்து குலுங்கும் மரங்கள். தாவி ஏறும் குரங்கு அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அஞ்சாவதாக எழுதுறது வந்து பூத்து குலுங்கும் மரங்கள் எழுதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நிறையாவும் கீழே எழுதி வைக்கலாம். சரிங்களா? அடுத்தது பிள்ளைங்களா, இது புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எப்படி வர்ணனை சொற்கள் கிடைக்குதோ அது மாதிரி நீங்களும் அழகாக எழுதி பாருங்க. சரிங்களா? தாவி ஏறும் அணில். தாவி ஏறும் அணில். அணில் வந்து ஜம்ப் பண்ணி மரத்து மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து எழுதலாம் தாவி ஏறும் அணில் அப்படி எழுதலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பயணத்தின் ஒரு நாள். இங்கே வந்து ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அந்த கதையில் வந்து இடையில வந்து படங்கள், பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்க்கு தகுந்த வார்த்தைகளை நாம் எடுத்து எழுதணும். சரிங்களா? அந்த பிக்சர் இருக்கிற இடத்துல, அந்த படம் இருக்கிற இடத்துல அந்த படத்துக்கான பெயர் எழுதணும். சரிங்களா? அப்போது இது என்ன கதைன்னு பாருங்கள். அப்துல் பக்கத்து ஊரில் இருக்கும் டேஸ் வீட்டிற்கு தான் அம்மாவுடன் சென்றான். அப்போ இங்கே படம் என்ன இருக்குது? பாட்டியோடைய படம் இருக்குங்களா? அப்போ பாட்டியின் வீட்டிற்கு. சரிங்களா? இங்கே இடத்துல படம் இருக்குது. இந்த படத்துக்கு இங்கே என்ன எழுதணும்? பாட்டியின். அந்த படத்து பக்கத்துலேயே எழுதணும் பாட்டியின் வீட்டிற்கு தன் அம்மாவுடன் எங்கு சென்றான்? பேருந்து. பஸ்ஸுனா என்னது? பேருந்தில் சென்றான். சரிங்களா? பேருந்தில் அப்படின்னு எழுதணும். சரிங்களா? நீங்கள் கதையை இந்த மாதிரி எழுதுங்க. அந்த படங்கள் இருக்கும்போது மட்டும் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல படங்களுக்கு பதிலாக நீங்கள் அந்த பெயர்கள் எழுதணும். இது யார்? இது வந்து பஸ்ஸில் பயணச்சீட்டு டிக்கெட் கொடுக்குறாரு இல்லையா, அவர் வந்து நடத்துனரிடம். சரிங்களா? நடத்துனரிடம் இருந்து பயணச்சீட்டுகளை அம்மா பெற்றுக்கொண்டார். சரிங்களா? அடுத்து வந்து இங்கே என்ன இருக்குதுங்க? ஜன்னல் ஓரத்தில். அப்துல் என்ன பண்ணுறான்? ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்துட்டே வரான்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் இப்போ எழுதுனேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் பேராக எழுதும்போது இப்போ எழுதும்போதோ படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த படத்திற்கான வார்த்தைகளை சொல்லியோ எழுதும்போது எழுதியும் எழுத வேண்டும். சரிங்களா? ஓகே. அப்போது ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தான். பேருந்து வேகமாக சென்றது. பேருந்து பஸ்ஸு வேகமாக போகும்போது நம்ம அந்த செடி கொடிகள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணும், பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிக்சருக்கு என்ன எழுதணும், செடி கொடிகள். சரிங்களா? செடி கொடிகள் அல்லது மரம் செடிகள். பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், மர செடிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் பின்னோக்கி செல்வது போல் இருந்ததை கண்டு வியப்படைந்து தன் அம்மாவை பார்த்து சொன்னான். அதாவது தன் அம்மாவை பார்த்து, அம்மா நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை பார்க்க சொல்கிறான். வெளியே தூரத்தில் தெரிந்த, அதாவது இயற்கை காட்சிகள், அது இல்லாத இயற்கை காட்சிகள் நிறைய தெரியும். அதாவது மலைகள், மரங்கள், செடி கொடிகள், இது எல்லாமே காட்சி கண்களுக்கு எப்படி இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குதாம்மா. அதை பார்க்க கண்களுக்குள்ள அப்படியே இனிமையாக இருக்குது, கண்ணிற்கு குளிர்ச்சி அடிக்கிறது. சரிங்களா? அடுத்து மலையில் துள்ளியோடும் விழுந்து பாய்கின்ற அருவி. சரிங்களா? அருவியின், அதாவது நீர்வீழ்ச்சின்னு எழுதுங்க. நீர்வீழ்ச்சியின் வேகம் அப்துல்லின் உள்ளத்தை துள்ளி குதிக்க செய்தது. பச்சை பசேல் என இருந்து செடிகளும் வயலும்னு எழுதுங்க, வயலும் பார்ப்பதற்கு பட்டு கம்பளம் விரித்தார் போன்று மிகவும் அழகாக இருந்தன. வயலில் நடுவே பொம்மை, சோளக்காட்டு பொம்மைலாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பொம்மை நிறுத்தப்பட்டு இருந்தது. பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. சற்று தூரம் சென்றதும் அதிகமாக புகையை வெளியேற்றும் தொழிற்சாலையை கண்டான். அதை பற்றி தன் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். அருகில் புல்வெளியில் என்ன இருக்குது, ஆடு மேய்ந்து கொண்டு இருந்தது. புல்வெளியில் என்ன பண்ணுது, ஆடானது மேய்ந்து கொண்டு இருந்தது. அப்துல் அதை பார்த்து கொண்டு வரும்போது யாரோ ஒருவன் தான் செல்லும் பேருந்தை வேகமாக தன் 2 சக்கர வாகனத்தில் முந்தி செல்வதை கண்டு பதற்றமடைந்தான். அதாவது அவன் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது ஆடுலாம் புல்வெளியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒருத்தர் பின்னாடி இருந்து வேறு 2 சக்கர வாகனம், மோட்டர் பைக் இருக்குது இல்லைங்களா, அந்த பைக்கில் பஸ்ஸை கிராஸ் பண்ணி போகிறாங்க வேகமாக. அதை பார்த்ததே அவனுக்கு ஒரு பதட்டமாயிடுச்சு. ஐயோ, பஸ்ஸே இவ்வளோ வேகமாக போகுதே, அவர் வண்டியில் போகிறவர் இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படின்னு ஒரு பதற்றம். தன் அம்மாவிடம் அது பற்றி கேட்டபோது அப்போது வாகனத்தை முந்தி செல்வது தவறு என்று கூறினார். தாங்கள் இறங்க வேண்டிய ஊர் வந்ததும் பேருந்திலிருந்து இறங்கி மகிழ்ச்சியோடு பாட்டி வீட்டிற்கு சென்றான். பாட்டியின் வீட்டிற்கு எங்கு சென்றான், பாட்டியின் வீட்டிற்கு சென்றான். சரிங்களா? இந்த மாதிரி பேராகிராஃப் எழுதும்போது படத்துக்கான பெயர்களை எழுதணும். படிக்கும்போது அந்த பெயர்களை சொல்லி படிங்க. சரிங்களா? இதுதான் என்னது, படத்திற்குரிய சொற்களை எழுதி பத்தியை முழுமைப்படுத்துக அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அடுத்தது போலங்களா? பாருங்கள், அடுத்ததான் நம்ம கொடுத்துருக்குது என்ன, நாம் போன இயல் என்ன பார்த்தோம், விடுமுறை விண்ணப்பம் பார்த்தோம். அதே மாதிரி குடிநீர் வேண்டி விண்ணப்பம் அப்படிங்கிற விண்ணப்பம் பார்க்குறோம். இது நாம் பொதுவாக ஒரு ஊருக்குள்ளே, இப்போ நம்ம ஒரு தெருவில் இருக்கோம், நமக்கு குடிநீர் தட்டுப்பாடு, தண்ணி நமக்கு குடிக்கிறதுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நாம் ஒரு அலுவலகத்தில், நமக்குன்னு ஒரு பஞ்சாயத்து அலுவலகம்லாம் இருக்கு இல்லைங்களா, கிராம நிர்வாக அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் என்ன பண்ணுறோம், நாம் ஒரு மனு கொடுக்குறோம். ஸோ இந்த மனு நாம் மட்டும் தனியாக கொடுக்கறதில்ல, நம்மளோட ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறோம். அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்டவருடைய பெயர் மட்டும் நம்ம போட்டுக்கலாம், ஏதாவது ஒருத்தர் பேர் போட்டு நம்ம எழுதிக்கிறோம். அப்போது எல்லா ஊர் மக்களுக்கும் சார்பாக இளம்பருதி அப்படிங்கிற ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. சரிங்களா? அப்போ அனுப்புனரில் இளம்பருதி அவருடைய ஃபோன், அவருடைய கதவு நம்பர், அவர் எந்த ஊர், எங்கள் அப்பா பேர் என்ன, அது என்ன தெரு அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டாரு. அடுத்து பெருநூரில் பாருங்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற அலுவலகம், மாமண்டூர், எந்த இடத்துல அட்ரஸ் கொடுக்குறாரோ, அதாவது எங்கே கொண்டு போய் மனு கொடுக்குறாரோ அந்த மனு கொடுக்குற இடத்தினுடைய அட்ரஸ், முகவரியே எழுதிடுறாரு பெருநரில்.
அடுத்து வந்து கீழே என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊரில் வந்து ரொம்ப நாளாக தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் எங்களுக்கு வந்து ஒரு தண்ணி வர மாதிரி வசதிகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பணிவாக கேட்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்க பாருங்கள். எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்துள்ளதால் கடந்த 2 நாட்களாக குடிநீர் தெருவில் வீணாகி கொண்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே குடிநீர் பைப்பு போட்டிருக்காங்க, தண்ணி பைப் போட்டிருக்காங்க, அது வந்து பைப்பு உடஞ்சி தண்ணியெலாம் லீக் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து சரி செஞ்சு தர சொல்லி விண்ணப்பம் கொடுக்குறாங்க. சரிங்களா? தண்ணீர் இன்றி எங்கள் தெருவில் தண்ணி கீழே வீணாக போயிடுச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, தண்ணி வரலினாலும் தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி வீணாக போனாலும் தண்ணி இருக்காது இல்லையா? அப்போது வசிப்போம். அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே வாழ்கிறவங்களாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் உடைத்து போன குழாயை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சரி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் நம்ம பொதுவாக ஒரு நம்ம ஊருக்காக, நம்ம ஊர் மக்களுக்காக கேட்குறது. சரிங்களா? நம்ம குடிநீர் மட்டும் இல்லை, சப்போஸ் நம்ம தெருவில் வந்து ஒரு லைட் எரியல, தெரு லைட்டில் இருக்குங்களா, அந்த லைட் எரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மின் விளக்கு, அதாவது தெரு விளக்கு வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி எங்கள் தெருவுக்கு வந்து மின் விளக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரிங்களா? அது மாதிரி நம்ம ஊரில் வந்து சாலை, அதாவது நாம் நடக்கிற நடைபாதைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, குண்டும் குழியாக இருக்குது. அப்படிங்கும்போது எங்கள் ரோட்டை வந்து எங்களுடைய சாலையை வந்து சரி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் இந்த மாதிரி விண்ணப்பம் கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் கேட்டுட்டு நன்றி, இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதி அனுப்புனரில் யாருடைய பேர் போடுறோமோ போட்டு கீழே வந்து பொதுமக்கள் எல்லாத்துடைய கையெழுத்தும் போடலாம். சரிங்களா? இப்படி போட்டு நாம் வந்து ஒரு அலுவலகத்தில், ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகம் இருக்குதுங்களா, அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு தருவாங்க. ஸோ இதுதான் என்னது, பொதுவாக, அதாவது ஊர் மக்களுக்காகவும் நம்ம ஊருக்காகவும் ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் விண்ணப்பம் எழுதணும். சரிங்களா? ஸோ இதை நல்லா படித்து பாருங்கள், நல்லா எழுதி பாருங்கள். சரிங்களா? ஒரு 2 டைம் 3 டைம் எழுதி பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம பார்த்த பயிற்சி எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மேலும் மேலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள். புதுசாகவும் வார்த்தைகளையும் சொற்களையும் வாக்கியங்களையும் எல்லாத்தையுமே எழுதி பாருங்கள். நான் சொன்ன ஒரு சில பயிற்சிகளில் நான் சொன்ன வார்த்தைகளை தவிர மீதி புதுமையாக உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளையும் கண்டுபிடிச்சி நீங்களே எழுதலாம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.